சக்கரவர்த்தி சொல்றாரு, என் பொண்ணுக்காண்டி நான் இதை ஒத்துக்கிறேன் அஜய். ஆனா ஒரு கண்டிஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் என் வீட்டோட தான் நீ இருக்கணும். அதுக்கப்புறம் நீ விஸ்வநாதனோட பையன் கிடையாது, இந்த சக்கரவர்த்தியோட மாப்பிள்ள, அவ்வளவுதான். ஓகேன்னா பேசு, இல்லாட்டி என் பொண்ணை விட்டு விலகிடு. நீ அவளே அவ வாயால சொல்லணும், நீ வேண்டான்னு சொல்ல வைக்கணும். நீ இருந்து வெளியே போ. நீ உன் வீடு முடியும் வந்துட்டு அதுக்கப்புறம் கேப் புக் பண்ணி நான் என் வீட்டுக்கு போய்க்கிறேன். வா அஞ்சலி. ஃபுட்ட அஜய்க்கு ஊட்டி விடுறாங்க கார்லயே. உன்னை எனக்கு எங்க அப்பா லெவல்ல பிடிக்கும். சீக்கிரத்துல அச்சீவ் பண்ண என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன் மொத்த டயத்தையும் நானே எடுத்துக்கணும். வீடு வந்துருச்சு அஞ்சலி. சந்தோஷமா இரு, உனக்காண்டி அஞ்சலி எப்பயும் இருப்பேன். வீட்டுக்கு எல்லா விருந்தினரும் வராங்க. அர்ஜுனும் விஸ்வநாதனும் வரவேற்கிறாங்க. இந்த சக்சஸ் பார்ட்டிக்கு வந்த பிசினஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் எனது வணக்கம். நான் இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம். எல்லாருக்கும் என்னையும் என் பையன் அர்ஜுனையும் தான் தெரியும். எங்களுக்கு பேக் போனா இருக்க ஃபேமிலி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்கள உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். வேணி ஒய்ஃப். ஃபேமிலி மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை மேனேஜ் பண்ற ஒய்ஃப் கிடைச்சிட்டா பிசினஸ் சக்சஸ் ஆயிரும். சக்சஸுக்கு என் ஒய்ஃப் தான் காரணம். அப்புறம் என்னோட அம்மா பேரு ருக்மணி. எங்க அம்மா என் ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஒரு ஃபேமிலி மேனுக்கு எவ்வளவு பெரிய பிளெஸிங். என்னோட மூத்த பையன் அருண், யூஎஸ்ல செட்டில் ஆயிருக்கான். அதுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால செட்டில் ஆயிருக்கான். அவங்களுக்கு குழந்தை இல்ல சார், ஒன்னே ஒண்ணுதான் எங்களுக்கு குறை. அந்த குறையும் ஆண்டவன் சரி பண்ணிடுவான். கடைசி பொண்ணு பிரீத்தி பெங்களூர்ல படிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப அஜய் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் சொல்றாரு, வீட்டு வேலைக்காரங்கிட்ட கூட அண்ணன் தம்பியா பழகுறீங்களே, பெரிய விஷயம் சார். சொல்றாங்க, அவன் வேலைக்காரன் இல்ல, 4வது பையன், விச்சுவோட 4வது பையங்க. சாரி சார்னு சொல்றாரு. சின்ன பையனை பிசினஸ் கொண்டு வரலாமே. அங்கிள், நான் பிசினஸ்க்கு வந்தா தலையில துண்டு தான், அதெல்லாம் செட் ஆகாது அங்கிள். அஜய், சாரு அக்கா, மாமா எங்க மீட்டிங் இருக்காண்டா, அதான் வரல. என்னோட பெரிய பொண்ணு சாருமதி, உங்களோட ஹஸ்பண்ட் பெரிய ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க. பேரு விக்ரம். சார், விச்சு சார், உங்க மருமகளை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பீங்க, அவங்க எங்க காணோம்? அர்ஜுன் பார்வதிக்கு கால் பண்றாங்க, சீக்கிரத்துல வாங்கன்னு சொல்றாங்க. அர்ஜுன பார்வதி வாங்கன்னு சொல்றாங்க. பார்வதி சொல்றாங்க, கட்டினா நல்லாதாங்க இருக்கு, ஆனா கட்ட முடியலையேங்க, ஏதாவது கட்டிட்டு வா பாரு, வேற ஏதாவது புடவை கட்டிட்டு வாமா. என் புருஷன் எனக்காண்டி ஆசையா வாங்கி கொடுத்த புடவை நான் கட்டாம வருவேனாங்க. அர்ஜுனே கட்டி விடுறாரு பார்வதிக்கு. பார்வதி சொல்றாங்க, எனக்கு தெரியாதுன்னு நான் சொல்லவே இல்லை. அர்ஜுன், உங்களுக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நேரம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இவதான் என்னோட பார்வதி, என் மருமக. அர்ஜுன் சார், உங்க ஒய்ஃப பத்தி சொல்லுங்க. பார்வதிய பத்தி சொல்லணும்னா, அப்பாவுக்கு அம்மா எப்படியோ அதே மாதிரிதான் என் பார்வதியும் எனக்கு. பார்வதி மேல கம்ப்ளைண்ட் பண்ணா கூட எங்க அம்மா பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பாண்டிங் இருக்கும். மருமக பார்வதி வந்த உடனே ஃபேமிலி பாண்டிங் இன்னும் அதிகமாயிருக்கு. சார், வந்த அத்தனை பேரு கண்ணும் உங்க ஃபேமிலி மேலதான் பட்டிருக்கு. சுத்தி போடுங்க எல்லாரும் போன உடனே. மார்கதரிசிக்கு விச்சுவோட வீட்டுக்கு வர்றப்ப பழைய ஞாபகங்கள்லாம் வருது. எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திக்கலாம்.